ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம HTML டைப்போகிராஃபி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா HTML என்னென்ன லைன்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ரெண்டு லைன்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று பிரேக் லைன், இன்னொன்று ஹரிசாண்டல் லைன். இந்த பிரேக் லைன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு பேராகிராஃப் இருக்குது. இப்போ இந்த பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பேராகிராஃபில் இந்த கோடுக்கு அப்புறம் வர இந்த லைன் வந்து எனக்கு அடுத்த லைனில் வரணும் அப்படின்னா நான் வந்து இந்த பிரேக் லைன் டேகை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த கோடுக்கு அப்புறம் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த கோடு பக்கத்தில் நான் வந்து பிஆர் மீன்ஸ் பிரேக் லைன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து நான் க்ளோசிங் டேக் நான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது செல்ஃப் க்ளோசிங் டேக். ஐ ரிப்பீட், செல்ஃப் க்ளோசிங் டேக். செல்ஃப் க்ளோசிங் டேக்னா என்னன்னா, நீங்கள் ஓப்பன் டேக் மட்டும் அதுக்கு எதுனா போதும். அதுக்கு நீங்கள் எக்ஸ்டர்னலாக க்ளோசிங் டேக் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக்னு சொல்லுவாங்க. இல்லைனா இன்னொரு பேர் இருக்கு, எம்டி டேக்னு சொல்லுவாங்க. ஃபைன், ஓகே. ஸோ இப்போ பாருங்க, நான் கோடுக்கு அப்புறம் வர ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லைனில் தெரியுது. நான் இது எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் எனக்கு வந்து அப்படிதான் வந்து ஷோ ஆகுது. ஸோ இது மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட லைனுக்கு அப்புறம் அந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் வர லைன்ஸ் எல்லாமே எனக்கு அடுத்தடுத்த லைனில் வரணுமா இருந்தால் நான் வந்து இந்த பிரேக் டேக் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் இங்கே ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடி ஒரு பிரேக் டேக் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் பாருங்க, அந்த இது வந்து அடுத்த லைனுக்கு வந்துடுது. யூஸ் டு டூ, அதுக்கடுத்து அடுத்த லைன் வருது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பிரேக் லைன். அப்போ இன்னொரு லைன் வந்து என்ன லைன் அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட இந்த ஒரு பேராகிராஃப் இருக்கா, நான் வந்து இதையே அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுறேன். ரிப்ளிகேட் இந்த சென்ஸ் நான் இன்னொரு பேராகிராஃபும் எழுதுறேன் இதே மாதிரி. ஸோ ரெண்டு பேராகிராஃப் வந்து இங்கே இருக்கு. இந்த ரெண்டு பேராகிராஃப் நடுவில் எனக்கு ஒரு லைன் மாதிரி போனால் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா டீசெண்டாக இருக்கும். ரெண்டு பேராகிராஃபை டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு செப்பரேட் லைன் தேவை அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் ஹெச்ஆர் டேக்னு இருக்கு. ஹெச்ஆர்னா ஹரிசாண்டல் அப்படின்னு அர்த்தம். ஹெச்ஆர்னா ஹரிசாண்டல். ஸோ இந்த டேக் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு லைன் வந்து எனக்கு செப்பரேட் பண்ணி காமிக்கும். இது வேற பேராகிராஃப், இது வேற பேராகிராஃப்னு சொல்லிட்டு. ஸோ இந்த HTML we have two types of லைன் டேக்ஸ். ஓகேவா? ஒன்று வந்து பிரேக் லைன் டேக், இன்னொன்று ஹரிசாண்டல் லைன் டேக். இந்த ரெண்டு டேக்கும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த லைனில் சென்டென்ஸ் உங்களுக்கு வேணும்னா பிரேக் லைனுக்கு போங்க. ரெண்டு பேராகிராஃப் நடுவில் ஒரு லைன் மாதிரி எனக்கு ஷோ பண்ணால் எனக்கு அது நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் லுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஹரிசாண்டல் லைனுக்கு போங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு டேக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு HTML லே அவுட் பார்க்கலாம். லே அவுட்னா என்னன்னா, இப்போ ஒரு HTML பேஜ் இருக்கு. அந்த பேஜோட கண்டென்ட் தான் இது. இந்த பாடி டேக்கில் எழுதுறது இது எல்லாமே ஒரு HTML பேஜோட கண்டென்ட். இந்த கண்டென்ட்டை வந்து ஒரு லே அவுட்டில் பிரிக்கணும் எப்பயுமே. எப்படின்னா அதுதான் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஹெட்டர் செக்ஷன், ஃபுட்டர் செக்ஷன், நடுவில் மெயின் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சாதான் அது பார்க்க நல்லா இருக்கும். ஸோ ஒரு லே அவுட்னா என்ன எடுத்துக்கிட்டீங்க, ஹெட்டிங் கண்டிப்பாக இருக்கணும், ஹெட்டர்னு ஒன்று இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் வந்து ஹெட்டர் டேக் அப்படின்னு நான் எழுதுறேன். கீழே பாருங்க, ஹெட்டர் டேக்னு இருக்கு. இந்த ஹெட்டர் டேக்குக்குள்ள ஒரு ஹெட்டிங்கை நான் வந்து மூவ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெட்டிங் நான் மூவ் பண்ணுறேன். மற்றது எல்லாமே நான் எடுத்துடுறேன். இந்த இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த பேராகிராஃப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேராகிராஃபை நான் பர்டிகுலராக இந்த பேராகிராஃப்லேருந்து இது வந்து நான் வந்து மெயின் கண்டென்ட்னா நடுவில் ஒரு அதுதான் இந்த மெயின் கண்டென்ட்டுக்குள்ள எழுதுறது. இது வந்து ஹெட்டர் டேகு, இது வந்து மெயின் டேக். இந்த பேராகிராஃபை வந்து நான் மெயின் கண்டென்ட்டாக வச்சுக்கிறேன். அப்புறம் ஃபுட்டரில் வந்து என்னோட டீட்டெயில்ஸை வந்து நான் ஃபுட்டரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இங்கேருந்து எடுத்துட்டு இந்த பாடி டேக்குக்குள்ளே கீழே வரேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஃபுட்டர் டேக்கை வந்து ரைட் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் வந்து என்னோட டீட்டெயில்ஸை வந்து மூவ் பண்ணுறேன். இப்போ இது வந்து ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணுற மாதிரி. என்னன்னா இப்போ இது வந்து பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஹெட்டர் டேக் யூஸ் பண்ணால் அது ஹெட்டர் மாதிரி தெரியுமா, ஃபுட்டர் டேக் யூஸ் பண்ணால் அது ஃபுட்டர் மாதிரி தெரியுமானா கண்டிப்பாக கிடையாது. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது ஒரு லே அவுட் ஃபார்மேட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஹெட்டர்னு ஒரு செக்ஷன் இருக்குது, இங்கே ஃபுட்டர்னு ஒரு செக்ஷன் இருக்குது. நீங்கள் எதனா இந்த வெப்பேஜை டிசைன் பண்ணுறீங்கன்னா, ஓகே இந்த ஹெட்டரில் இருக்கிறதுலாம் ஹெட்டரில் ஷோ ஆகிற செக்ஷன் அப்படின்ட்டு இன்னொரு பர்சன் வந்தால் கூட அவங்களுக்கு நல்லா கரெக்டாக தெரியும். அதனால தான் இந்த லே அவுட்டை யூஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு HTML ஃபார்மேட் நல்லா இருக்கும், இது யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு டெவலப்பர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ இந்த பர்டிகுலராக இந்த ஒரு ஹெட்டிங் வந்து ஹெட்டர் டேக்குள்ள இருக்கு. இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஃபுட்டரில் வந்து மூவ் பண்ணிடுற மாதிரி தெரியுது. நடுவில் இந்த கண்டென்ட் வந்து மெயின் கண்டென்ட், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து HTML லே அவுட், ஹெட்டர், ஃபுட்டர் அண்ட் தென் மெயின் கண்டென்ட். ஸோ see you on the next video. இந்த வீடியோவில் HTML லிங்கிங் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லிங்க்ஸ்னா என்னன்னா, நிறைய டைப் ஆஃப் லிங்க்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் HTML. ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து ஆப்வியஸாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். இந்த ஹெட்டர் செக்ஷனில் இந்த லிங்கிங் டேக் பார்த்தோம்ல, லிங்க் டேக்.
ஸோ இந்த லிங்க் டேக்ன்றது பர்டிகுலராக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபைல்ஸை வந்து இந்த HTML நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த லிங்க் டேக் மூலிமா 2 ஃபைலும் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைக் இங்கே வந்து நான் CSS ஃபைல் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி jQuery ஃபைலு, JS ஃபைலு, இது மாதிரி ஸ்கிரிப்டிங் ஃபைல்ஸ் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் வந்து இது மாதிரி ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த லிங்கிங் டேக் ஒன்று மட்டும் எழுதுனா பரவாயில்ல, எத்தனை லிங்கிங் டேக் வேணாலும் நீங்கள் ஹெட்டில் எழுதிட்டே போகலாம். நான் இன்னொரு CSS வந்து ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலை நான் இதில் ரெஃபர் பண்ண முடியுமா, ஏற்கனவே ஒரு CSS ஃபைல் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேனே அப்படின்னா அப்படிலாம் இல்லை, அந்த CSS ஃபைலும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இது மாதிரி எத்தனை CSS ஃபைல் வேணாலும் இந்த HTML ஃபைலில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், எத்தனை ஸ்கிரிப்ட் ஃபைல் வேணாலும் இந்த HTML ஃபைலில் லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து லிங்க் டேக் மூலிமா பண்ணுவாங்க. இந்த லிங்கிங் கான்செப்ட்ல இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்ட் வந்து ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கர் டேக்கை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் மாதிரி ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது இன்னொரு லிங்க்கை கொண்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு சைட்டு நான் இங்கே என்ன ரைட் பண்ணுறேன் அப்படின்னா, ஐ ஹாவ் மை ஓன் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணுறேன். ஐ ஹாவ் மை ஓன் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரைட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு லிங்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கை ப்ரொவைட் பண்ணுறேன். ப்ளீஸ் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கை நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ இந்த லிங்க் இதில் வந்து எந்த ஒரு லிங்க்கும் கிடையாது. ப்ளீஸ்னு ஓகே, ப்ளீஸ் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கை நான் ப்ரொவைட் பண்ணுறேன். திஸ் இஸ் மை புக் வந்து நெக்ஸ்ட்டாக தெரியுது. ஸோ நான் இங்கே ஒரு பிரேக் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த பர்டிகுலர் டேக் வந்து அடுத்த லைனுக்கு மூவ் ஆகும். இப்போ பாருங்கள், ஐ ஹாவ் மை ஓன் வெப்சைட், ப்ளீஸ் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன். இப்போ இங்கே எந்த ஒரு லிங்க்கும் வந்து கிடையாது. ஓகேவா? நான் கிளிக் பண்ணாலும் எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் நடக்க போகிறது இல்லை. அப்போ நான் இங்கே வந்து எப்படி நான் ஒரு கிளிக்கிங் லிங்க்கை வந்து கொண்டு வரது, அந்த லிங்க்கை நான் எப்படி ரெஃபர் பண்ணுறதுன்னா ஆங்கர் டேக். இந்த ஆங்கர் டேக்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆங்கர் டேக்னு இருக்கு. ஸோ இந்த டேக்குக்குள்ள நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் வார்த்தையை, அதாவது என்ன வார்த்தையை கிளிக் பண்ணால் லிங்க்கு வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்றது, அந்த பர்டிகுலர் வார்த்தையை இந்த ஆங்கர் டேக்குள்ளே எழுதிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்பவுமே வந்து ஒரு சாதாரண டெக்ஸ்ட் மாதிரி தான் இருக்குது, ஒரு லிங்கிங் மாதிரி கிடையாது. இது எப்போ லிங்கிங் ஆகும் அப்படின்னா, எக்ஸ்டர்னலாக ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணோம். நம்ம வந்து இந்த லிங்க் டேக்குக்கு வந்து ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம்ல, ஹெடர் ரெஃபரன்ஸ், அதே மாதிரி தான் இதுக்குமே ஒரு ஹெடர் ரெஃபரன்ஸை வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து ஒரு லிங்கிங் டேக் மாதிரி வந்துருச்சு. நான் இப்போ இதை கிளிக் பண்ணேன்னா எந்த ஒரு இதுவுமே வராது. ஏன்னா இதில் வந்து நான் இந்த ஹெடர் ரெஃபரன்ஸில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்து ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹெடர் ரெஃபரன்ஸில் என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ் தான் இது ரீடைரக்ட் ஆகும். இப்போ நான் எந்த ஒரு அட்ரஸும் கொடுக்கல, அதனால இது வந்து ரீடைரக்டே ஆகாது. நான் வந்து இப்போ என்னுடைய வெப்சைட்டோட அட்ரஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ codebinx.com, இங்கே பாருங்கள், codebinx.com சொல்லிட்டு அட்ரஸ் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து codebinx.com இது வந்து ரீடைரக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்களா, ரீடைரக்ட் ஆகிடுச்சு, அந்த வெப்சைட்டுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இதுதான் லிங்க். இப்படி தான் வந்து லிங்கிங் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு என்ன இது பண்ணுவோம்னா இந்த ஆங்கர் டேக்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஆங்கர் டேக்குக்குள்ளே நீங்கள் எலமெண்ட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது வந்து இங்கே விசிபிள் ஆகும். இந்த விசிபிள் ஆகிற எலமெண்ட்டை கிளிக் பண்ணால் அது எங்கே போகணும், எந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்ற லிங்க் வந்து இங்கே நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் ஹெடர் ரெஃபரன்ஸில். இப்போது இங்கே ஒரு நல்லா வாட்ச் பண்ணுங்கள், நான் கிளிக் பண்ணேன்னா இந்த லிங்க்கு இந்த அடுத்த லிங்க் ஓப்பன் ஆகுது சேம் பேஜ்லேயே தான் ஓப்பன் ஆகுது. சில லிங்க்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, லிங்கை கிளிக் பண்ணால் புது டேப்ல ஓப்பன் ஆகும். அது எப்படி அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஆட்ரிபியூட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும், டார்கெட்டுக்குள்ள இங்கே பாருங்கள், இதில் வந்து செல்ஃப்னா சேம் பேஜ்லேயே வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேரண்ட் டாப்ன்றது ஐஃப்ரேமில் வந்து யூஸ் பண்ணுவோம், அது இப்போ டிப்ரிகேட்டட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் அது யூஸ் பண்ணுறதுனால டிப்ரிகேட்டட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இந்த பிளாங்க் இருக்கிறத யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இது ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு, நான் லிங்கை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது புது டேப்ல ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான், வெரி சிம்பிள். இந்த ஆங்கர் டேக்ன்றது ஒரு லிங்கிங்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹெடர் ரெஃபரன்ஸில் என்ன லிங்க் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ரீடைரக்ட் ஆகும். டார்கெட்டில் என்ன கொடுக்குறீங்களோ பிளாங்க்னு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது நியூ டேப்ல ஓப்பன் ஆகும். அவ்வளோதான். இது லிங்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று தேர்டு ஒன்று இருக்குது, நேவிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நேவிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 இது இருக்குது. ஸோ இந்த நேவிகேஷனில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுலேயுமே வந்து ஆங்கர் டேக் தான் யூஸ் பண்ணுவாங்க.
ஓகே. ஸோ ஆங்கர் டேக் இது மாதிரி ஒரு 2-3 டேக்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆங்கர் டேக்ல நான் என்ன பண்ணுறேன், Codebinx, அப்புறம் Codebinx prime, Codebinx commercial, then Codebinx blocks. ஸோ இதுக்குள்ளே நான் வந்து இப்போதைக்கு நான் ஒரே ஒரு எல்லாத்துக்குமே வந்து சேம் லிங்கே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது டிஃப்ரெண்ட் லிங்க்ஸை வந்து யூஸ் பண்ணால் டைம் வீணாகும். ஸோ சேம் லிங்கே வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த டார்கெட் ஆட்ரிபியூட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா அடுத்த இதில் வந்து ஓப்பன் ஆகும். லைக் அடுத்த டேப்ல வந்து ஓப்பன் ஆக ட்ரை பண்ணோம். ஓகேவா? அவ்வளோதாங்க. இப்போ இது பாருங்க, ஒரு லிங்கிங், அதாவது நேவிகேஷன் மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு லிங்க்ஸை வந்து ப்ரொவைட் பண்ண மாதிரி இருக்கு. இதுக்கு தான் இந்த நேவிகேஷன்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது நான் லைக் இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு கிளியராக இருக்கும். லைக் இது ஸ்பேஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். இது வந்து ஒரு நேவிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. நான் ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஆங்கர் டேக்ல இது ஸ்டைல் அப்ளை பண்ணால் இன்னுமே நல்லா இருக்கும். அந்த பட்டன்ஸ் மாதிரி கொண்டு வரலாம், நேவிகேஷன் பட்டன்ஸ் மாதிரி கொண்டு வரலாம். அது நம்ம இப்போ HTML மட்டும் தான் பார்க்கறதுனால அது இப்போ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்க, இது வந்து ஒரு லிங்க். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து Codebinxன்னு கிளிக் பண்ணால் அது ஒரு லிங்க்குக்கு போகும். அப்புறம் Codebinx Primeன்னு கிளிக் பண்ணால் அது ஒரு லிங்க்குக்கு போகும், Codebinx கமர்ஷியல். ஸோ இது மாதிரி ஒரு லிங்க்ஸை நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இது வந்து நேவிகேஷன் மாதிரி. லைக் நான் இப்போதைக்கு வந்து ஒரு ரிப்பீட்டடான லிங்க்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இது வந்து பெருசாக ஒரு இது இருக்காது, யூசேஜ் இருக்காது. பட் இந்த நேவிகேஷன்ன்றது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. இப்போ 4 பட்டனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு பட்டனும் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ இது ஒரு அசைன்மெண்ட்டாகவே எடுத்துக்கோங்க. நேவிகேஷனில் 4 பட்டன்ஸை செட் பண்ணிக்கோங்க. 4த்துக்குமே வெவ்வேறான அட்ரஸை வந்து ரெஃபர் பண்ணுங்க. இந்த ஹெட்டர் ரெஃபரன்ஸில் வெவ்வேறான அட்ரஸ் வந்து ரெஃபர் பண்ணுங்க. அதுக்கு நேமிங் வந்து கரெக்டாக கொடுங்க. அது என்ன வெப்சைட்டுக்கான நேம் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு இது மாதிரி நீங்கள் சர்ச் இது மாதிரி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நேவிகேஷன்ஸ். ஸோ HTML லிங்கிங்னு எடுத்துட்டிங்கன்னா லிங்க் டேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ஆங்கர் டேக், அதுக்கடுத்து இந்த நேவிகேஷன் டேக். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து HTML லிங்கிங்ஸ். ஸோ தட்ஸ் ஃபார் த வீடியோ. See you on the next video.